உங்களால 5 நிமிஷத்துல ஏசப்பா கிட்ட பேசலாம்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்கெல்லாம் கேட்கலாம், அவர் ஏற்கனவே பிஸியா இருக்காரு, நான் அதுல வர பாவி, நான் கிறிஸ்டினே கிடையாது, ஆனா ஏசப்பாவோட குரலை கேட்கணும், அவர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசையா படுறீங்களா? நான் சொல்றேன், இந்த விஷயம் கஷ்டமே இல்ல. நீங்க 5 நிமிஷத்துல ஏசப்பா கிட்ட பேசலாம். எப்படின்னு பாக்குறீங்களா? நான் ஏசப்பா கிட்ட பேசியிருக்கேன், நான் ஏசப்பா கூட நடந்திருக்கேன். ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். என்னோட அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் எப்படி ஏசப்பா கிட்ட பேசினேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் குவைத் தேசத்துக்கு வந்துட்டேன் 2019. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இப்பவும் ஒருக்கா சொல்றேன். 2019 இங்க குவைத் தேசத்துக்கு வந்தாச்சு. எனக்கு எல்லாரும் மாதிரிதான் வேலையில கஷ்டங்கிறது இருக்கதான் செய்யும். உங்களே மாதிரிதான் நானும் கஷ்டம் நிறைய இருக்கும் போச்சும் நான் இது பண்றேன். இங்க வேலை செய்யறவங்க வேற மொழி, அவங்க ஒரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டினியூவா வந்துட்டே இருக்கும் போச்சும் ஒரு கட்டத்துல நான் ரொம்ப இதாயிட்டேன். நான் சண்டை போடலாமா, திட்டலாமா, எடுக்கலாமா அப்படிங்கிற இதுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட உள்ளத்துல கடவுள் பேசுறாரு, நீ சண்டை போடாத, நீங்க வேலைக்கு வந்திருக்கா, சண்டை போட்டுட்டு உன்னோட லைஃப ஸ்பாயில் பண்ணாத, நீ ஒதுங்கி போ. அதுவும் நீ ஏசப்பாவோட பிள்ளை, கிறிஸ்டின் பிள்ளை, நீ இப்படி சண்டை போட்டியன்னா உனக்கும் ஏசப்பாக்கும் ஒரு இதே இல்ல, நீ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி வித்தியாசமா காணப்படன்னு சொல்லி என் உள்ளத்துல ஏசப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஒரு கோபத்துல இருக்கிற நானு என் உள்ளத்துல ஏசப்பா பேசுறத நான் உணர்றேன். அதுக்கப்புறம் நான் சாந்தமா அமைதியா அந்த இடத்த விட்டு அப்படியே விலகி போறேன். நான் அங்க சண்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க? அதுக்கடுத்தால எனக்கும் அந்த அக்காளுக்கும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை தான் இருக்கும். என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஊருக்கும் போயிருப்பேன், திரும்ப ரிட்டர்னும் போட்டிருப்பாங்க. அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும். உண்மைதானே? நீங்களே ஃபீல் பண்றீங்களா? நான் அந்த இடத்துல சண்டை போட்டிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ஏன்ட்ட ஏசப்பா பேசின மாதிரிதான் உங்கள்கிட்ட பேசுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் வசனம் பார்த்துருவோம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுள் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு போதிப்பேன், நீ எப்படி நடக்கணும், எப்படி போகணும், நீ யாரு கூட எல்லாம் இது பண்ணியன்னா நல்லா முன்னேறி போலாம், நீ எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நான் சொல்லுவேன். நீ இதை படிச்சா இப்படி போலாம். கடவுள் சொல்லி தருவாராம். அப்படி சொல்லித்தரது மட்டும் இல்ல, அவர் எப்படி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுள் சொல்லித்தரது மட்டும் இல்லாம அவர் எப்படி கண்காணிக்கிற தேவன், கஷ்டத்துல எப்பவுமே கூட இருப்பாரு. நீ இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு கடவுள் நம்ம கூட பேசுவாரு. அதுக்கு நம்ம எப்படி ஏசப்பா கூட இடப்படணும். இந்த வசனம் வாசித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போச்சுமே மார்க் ரிசல்ட் கொஞ்சம் சுமாரான மார்க் தான். ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன், ரொம்ப டவுனாவும் படிக்க மாட்டேன், கொஞ்சம் நார்மலா படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எங்க வீட்டுல நர்சிங் தான் படிக்கணும், நீ அதுக்கு குரூப் எடுப்பாங்க, 11th 12th குரூப் எடுப்பாங்க, நீ இந்த குரூப் எடுத்தாதான் நர்சிங் படிக்க முடியும்னு சொல்லி எங்க வீட்டுல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து படிக்க வச்சுட்டாங்க. 10th முடிஞ்சு 11th 12th முடிஞ்சிட்டு 12thலயும் நான் நார்மல் மார்க் தான், ரொம்ப மார்க் எடுக்கவே இல்லை. அதனால அந்த மார்க்குக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி இது பண்ணியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கோயம்புத்தூர்ல அட்மிஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க சீட்டுக்கு, நர்சிங் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்துட்டு இருக்கும்போது ஒரு இதுல காலேஜ் பாக்குறாங்க. அந்த காலேஜ் நர்சிங் காலேஜ். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய் என் பிள்ளை அங்க போய் படிக்கணும், இங்க படிக்கட்டுமேன்னு சொல்லி இங்க இது பண்ணி எல்லா ஃபார்மும் இங்க ஃபில் பண்றாங்க. அங்க அமௌண்ட் கோயம்புத்தூர்ல பே பண்ணதை ரிட்டர்ன் வாங்கியாச்சு. இங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க இது பண்றாங்க. இத்தனாம் தேதி காலேஜ் தொடக்கம் எடுக்கும், நீங்க வந்துருங்க, எல்லா திங்ஸும் இது பண்றாங்க. ஏன்னா ஹாஸ்டல் நர்சிங் சொல்லும் போது ஹாஸ்டல் இது பண்ணும், எல்லா திங்ஸும் நம்ம தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும்.
அப்படி வாங்கிட்டு போகும்போதும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி முந்தின நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு யூனிவர்சிட்டியில இருந்து பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டு, நான் வந்து அந்த காலேஜ் வந்து படிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு ஒரு கனவோட என் வீட்டுல இருந்திருப்பாங்க சொல்லுங்க. என்னால வந்து அந்த காலேஜுக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், நான் படிக்கவே போலம்மா, நான் வந்து வேலை செய்யறேம்மா, எனக்கு 2 அக்கா, அதனால 2 பேரை நீ இது பண்ணிட்டாலம்மா, நான் வந்து உனக்கு கூட இருக்கேம்மா அப்படின்னு நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்றேன். எங்க அம்மா சொல்றாங்க, எந்த கஷ்டம் ஆனாலும் நான் வந்து உன்னை படிக்க வச்சிருவேன், என் 2 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நான் உன்னையும் படிக்க வச்சிருவேன்னு சொல்லி இது பண்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2 கார்டு வந்திருந்து. என்ன கார்டுனா, ஏழை எளிய மாணவர்களுக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன். 2 கார்டுல நான் ஃபர்ஸ்ட் எடுத்த முத கார்டை எடுத்து இது பண்ணா, அதுல வந்து ஏழை எளிய மாணவர்களுக்குன்னு சொல்லி போட்டு எல்லாம் இது பண்ணி நர்சிங் தான் படிக்கிறதுக்கு இது பண்ணிருக்கு. என்னோட இதை பாத்தீங்களா, எப்படிலாம் கடவுள் வந்து என் லைஃப்ல நடந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து எந்த ஒரு கற்பனை கதையும் கிடையாது, உண்மையா நடந்ததுதான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். நான் வந்து நர்சிங் படிக்க போறேன், அங்க வந்து கால் பண்றேன், அந்த பேப்பர் பார்த்துட்டு வந்து கால் பண்றேன், எடுக்கிறேன், எல்லா டீட்டெயில் சொல்றாங்க, அங்க போறோம், அட்மிஷன் பண்றோம், படிச்சு முடிக்கிறேன், நர்சிங் முடிக்கிறேன். 2019 குவைத்துல வந்தாச்சு. குவைத்துல நல்ல கை நிறைய சம்பளமும் பார்த்தாச்சு, எடுத்தாச்சு. நான் அந்த ஸ்டோரி ஏன் சொல்றேன்னா, அந்த வசனத்தை பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாத்தீங்களா, கடவுள் எப்படிலாம் என்ன வழி நடத்திருக்காரு பாத்தீங்களா. படிக்கவே போலன்னு சொன்னவள படிக்க வச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் குவைத்துக்கு அனுப்பி நல்ல சம்பளத்திலையும் கடவுள் தான் கூட்டி வச்சாரு. நீங்க எப்படி ஏசப்பா கிட்ட பேசலாங்கிறத நான் சொல்றேன் இப்போ, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து வசனங்கள் மூலமா நீங்க வந்து ஏசப்பா கிட்ட பேசலாம். பைபிள் வசனம் நீங்க வாசிக்க 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 உங்களோட தேவன் வந்து இடைப்படுவார், பேசுவார். அந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா வந்து உங்க கூட பேசுவார். அந்த பைபிள் வந்து எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதினதால இருந்தாலும் இப்பவும் உயிருள்ள சாட்சி, எத்தனையோ அநேக சாட்சிகள் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவ்வளவுக்குள்ள அந்த வசனங்கள் வந்து இப்பவும் உயிருள்ள தேவனுடைய வார்த்தைகள். அந்த வசனம் மூலமா வந்து நீங்க வந்து பேசலாம் ஏசப்பா கிட்ட. 1. 2வது வந்து சாட்சிகள்னு சொல்லும் போச்சும் உங்களுக்கு எப்படி தரும், ஒருத்தவங்க வந்து மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும், அவங்களுக்கு மிராக்கிள்ஸ் வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஏதோ ஒரு குடிப்பழக்கத்துல இருந்து அவங்க வந்து விடுதலை ஆயிருக்கலாம், பாவ பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கலாம், தொழில் முன்னேற்றம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு இதுல இருக்கும். அந்த மிராக்கிள்ஸ் பண்ணது யாரு, ஏசப்பா அந்த மிராக்கிள்ஸ் பண்ணாங்க. அந்த மிராக்கிள்ஸ நீங்க பாக்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு அதே அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த மிராக்கிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இதாகும், பலன் வரும், ஏசப்பா மேல நம்பிக்கை வரும். அப்படிதானே, ஏசப்பா மேல நம்பிக்கை வரும்போச்சோ நீங்க என்ன செய்வீங்க, ஏசப்பா கூட இன்னும் அதிகமா நடப்பீங்க, பைபிள் வாசிப்பீங்க, தியானிப்பீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. 3வது வந்து என்னன்னா, அவரை நம்ம வந்து தேடணும். நம்ம கஷ்டத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வாங்க, கஷ்டத்துல வந்து யாரு எவருன்னே தெரியாது. அப்ப யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றா, ஏசப்பா தான் யாரோ ஒரு ஆளை வந்து நம்மளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கஷ்ட நேரத்துல வந்து நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாவை மட்டும்தான் தேடணும். வேற உலகத்தாரோ வெளிய ஆளுக்களோ யாருமே தேடக்கூடாது. மனுஷனை நம்பதை விட தேவன் மேல நம்பிக்கையா இருந்தோம்னு நினைச்சுக்கலாம், காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்க எல்லாம் கேட்கலாம், நான் வந்து ஏசப்பா கூட பேசினே கிடையாது, ஆனா பேச ஆசையா இருக்கு. எப்படி பேசினா இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அம்மா பிள்ளை எப்படி பேசுவாங்க, அப்பா பிள்ளை எப்படி பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் 2 ஃப்ரெண்டு எப்படி பேசுவாங்க. கடவுள் வந்து முகத்தை பார்க்கவே மாட்டார், தேவன் வந்து உள்ளத்தை மட்டும்தான் அறிகிற தேவன். நீ வேற மதம், நீ வேற இது, நீ பாவி, நான் உன்ட்டெல்லாம் பேச முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லவே மாட்டார். ஏசப்பா வந்து என்ன செய்வாங்க, நம்ம வந்து பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஏசப்பா கூட பேசணும். ஏசப்பா என் கூட இடைபடுங்க, என் கூட பேசுங்க, உங்களோட வார்த்தையின்படி நான் தியானிக்கிறேன், உங்க வசனத்தை நான் வந்து விசுவாசிக்கிறேன், நீங்க வந்து என் கூட பேசுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசணும். நம்ம அம்மான்னு நினைச்ச அம்மா, அப்பான்னு நினைச்ச அப்பா, ஃப்ரெண்டுன்னு நினைச்சா ஃப்ரெண்டு, நம்ம அப்படி முழு மனச நடந்துகிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் கூட பேசலாம். நம்ம உள் மனசு வந்து ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுங்களா, ஏசப்பா வந்து குரலை கேட்பார், நம்ம குரலை கேட்பார். எந்த ஒரு இதுவுமே இல்ல, மைண்டு மனசு எல்லாமே என்னதா இருக்குது, ஏசப்பாவை நோக்கி மட்டும்தான் இருக்கும். என்ன வேலைனாலும் செஞ்சுட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. கடவுள் வந்து உங்க உள்ளத்துல இருந்து அந்த வார்த்தைகள் வந்து வெளிப்படும் போதும் கடவுள் கேட்டுட்டு இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். அதுக்குள்ள இது வந்து கடவுள் வந்து கண்டிப்பா செய்வார். அவரை வந்து நாம வந்து
எப்ப வேணாலும் உணரலாம். அவர் வந்து எல்லார் கூடயும் இருக்காரு. ஏசப்பாவை நீங்க வந்து பிலீவ் பண்றீங்க, ஏசப்பா வந்து நான் விசுவாசிக்கிறேன், ஏசப்பா வந்து நான் பேசுவேன் அப்படின்னா ஆமேன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல சாபம் ஏதோ இருக்குதா, பாவம் நான் நிறைய செஞ்சுட்டேன், எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல, ஒரே வீட்டுல வந்து உயிர் வந்து இதாகுது, இல்ல தொழில் வந்து முன்னேற்றமே இல்ல, ஒரே ஹாஸ்பிட்டல்னே போயிட்டே இருக்கும், என் வீட்டுல சாபம் இருக்குமா, இல்ல என்கிட்ட வந்து சாபம் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதை வந்து கமெண்ட்ல வந்து லிங்க் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். நீங்க அதை பார்த்து சாபத்துல இருந்து விடுதலை ஆகி ஏசப்பாக்குள்ள இருங்க, ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க.